الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى ولقد قال لهم هارون من قبل يا قوم إنما فتنتم به وإن ربكم الرحمن فاتبعوني وأطيعوا أمري قالوا لن نبرح عليه آكفين حتى يرجع إلينا موسى. இப்போ இதுக்கு முன்னாடி இல்லை ஆயத்துக்களில் பனி இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூர் சீனா மலைக்கு போனதுக்கு பிறகு அந்த சாமிரி உருவாக்கின அந்த கண்டுக்குட்டியை வணங்க தொடங்கிட்டாங்க. எல்லாரும் இல்லாட்டி 3 கூட்டமாக மாறிட்டாங்க. ஒரு கூட்டம் அதை வணங்க தொடங்கிட்டாங்க. இன்னொரு கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் இந்த விஷயத்தில் அதை அழிக்க விட மாட்டோம், அதை வணங்க மாட்டோம், அதை தவறு என்று சொல்ல மாட்டோம்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து கொண்டு அதை தவறு, இது குஃபர் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்போ அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, வலக்கது கால லஹும் ஹாரூன் மின் கப்லு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இந்த சிலை இவர்கள் வணங்க தொடங்கின நேரத்திலிருந்தே அவங்க சொன்னாங்க, அவர்களை பார்த்து, யா கௌமி இன்னமா ஃபுத்தின்தும் பிஹ், என்னுடைய சமுதாயத்தினரே, இது உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கின்றது. அல்லாஹ் இதை கொண்டு உங்களை சோதிக்கின்றான். நிச்சயமாக உங்களோட ரப்பு அல்லாஹ் தான் உங்களை படைத்தவன். இன்னம் ரப்பக்கும் ரஹ்மான், உங்களுடைய ரப்பு நிச்சயமாக ரஹ்மான் தான். அவன் தான் உங்களை படைத்தவன், அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன், அனைத்து மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன். அவன் உயர்ந்த அர்ஷுக்கு சொந்தக்காரன், அவன் நாடினதை செய்யக்கூடியவன். ஃபத்தபிஊனி வஅத்தியூ அம்ரி, எனவே நான் உங்களுக்கு எந்த விஷயத்தை ஏவுகின்றேன் அந்த விஷயத்தில் எனக்கு நீங்கள் வழிபடுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நான் எதை தடுக்கின்றனோ அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, காலு லன் நப்ரஹ அலைஹி ஆகிஃபீன ஹத்தா யர்ஜி இலைனா மூசா. நாங்கள் இதனுடைய இபாதத்தை, அந்த வணங்கின கூட்டம் சொன்னாங்க, இதனுடைய இபாதத்தை நாங்கள் விடமாட்டோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கள்கிட்ட திரும்பி வரும் வரைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் கேட்போம், உங்களோட பேச்சுக்கு நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொன்னாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சுக்கு மாற்றம் செஞ்சு அவங்களோட சண்டை பிடிக்கிற அளவுக்கு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய வர அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சு கொண்டிருக்கும் போது இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வராங்க. வந்து சொல்கிறாங்க, காலையா ஹாரூன் மா மனஅக இத ரஅய்தஹும் ضல்லு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏ ஹாரூனே, உங்களுக்கு என்ன பிடிச்சது? ஏன் நீங்கள் அவங்க வழிகட்டு போகிற நேரம் பார்த்தும் கூட, வழிகட்டதை பார்த்தும் கூட ஏன் நீங்கள் அவங்கள தடுக்கல்ல? அல்லா தத்தபியான், நீங்கள் என்னை இந்த விஷயத்தில் பின்பற்றிக்கலாமே, இது அல்ல நிகழ்ந்த உடனே என்னைட்ட வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கலாமே என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ வந்துட்டாங்க. வந்து பார்த்தா மக்கள் பனி இஸ்ராயல்கள் அந்த கண்டுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க, கோபமும் பட்டாங்க. அதனால் தன்னுடைய கையில் இருந்த இறைவேதமான தௌராத்தை தூக்கி போட்டுட்டு தன்னுடைய சகோதரரை தலையை பிடித்து, சிலர் ஆயத்துக்கள் எல்லாம் சொன்ன தாடியை பிடிச்சி இழுத்தாங்க. பிடிச்சி இந்த மாதிரி கேட்டாங்க, நீங்கள் ஏன் என்ன பின்பற்றல? என்கிட்ட வந்திருக்கலாமே, நான் பக்கத்தில் தானே மலையிட்ட போயிருந்தேன் அல்லாவை சந்திக்கிறதுக்காக வேண்டி, அப்போ நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே என்று அவங்க சொன்னாங்க. அப்போ அசை தாம்ரி, என்ன நான் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் ஒழுங்காக நிறைவேற்றாமல் மீறிட்டீங்களான்னு கேட்டாங்க. அது என்ன சொன்னாங்க? அவங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களோட கட்டளைன்னா, ஓ ஹுலுஃப்னி ஃபி கௌமி வாஸ்லிஹ் வலா தத்தபி சபீலல் முஃப்சிதீன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய பிரதிநிதியாக என்னுடைய சமுதாயத்தில் இருங்க, இந்த மக்களுக்குள்ள சீர்திருத்தம் உண்டாக்கி கொண்டுறீங்க, முஃப்சிதீன்களுடைய பாதையை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லிட்டு போயிருந்தாங்க. என்னுடைய கட்டளை அது, அதை நீங்கள் மீறிட்டீங்களே என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, கால இப்ன உம்ம லா தஅஹுத் பிலிஹியதி வலா பிரஅஸி. என்னுடைய சகோதரனே, நீங்கள் என்னுடைய தாயுடைய மகனே, அப்படின்னா சகோதரன், என்னுடைய தாய் மூலமாக கிடைத்த சகோதரனே, உடன் பிறந்த சகோதரன். அப்போ தாயுடைய பேரை சொல்லி அவங்க சொன்னது இங்கே அவங்களுக்கு உள்ளத்தில் இறக்கத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி, அன்பை உண்டாக்குறதுக்காக அவங்க சொன்னாங்க. என்னுடைய தாயுடைய மகனே, என்னுடைய சகோதரனே, லா தஅஹுத் பிலிஹியதி வலா பிரஅஸி, நீங்கள் என்னுடைய தாடியையும் பிடிக்காதீங்க, தாடியை பிடிச்சி இழுக்காதீங்க, தலைமுடியை பிடிச்சி இழுக்காதீங்க. இவங்க
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறகு பிறந்தவங்களாக இருந்தாலும் கூட, தம்பியாக இருந்தாலும் கூட, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவங்க சக்தி மிக்கவங்களாக இருந்தாங்க, உடம்புலையும் சக்தி இருந்துச்சு. அதனால் சொன்னாங்க, இன்னி ஹஷீத்து, நான் பயந்தேன், அன் தக்கூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராஈல வலம் தரக்குப் கௌலி, நீங்கள் எனக்கு சொல்லியிருப்பீங்க, எனக்கு சொல்ல இருந்துச்சு, உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் நீங்கள் அங்கே கொஞ்சம் அவங்கள அப்படியே விட்டு வைக்கல, அவங்களுக்கு மத்தியில் ஏன் பிரச்சனை உண்டாக்கினீங்க என்ன நீங்கள் சொல்லுவீங்க, நான் வரும் வரைக்கும் ஏன் நீங்கள் பொறுத்துக்கொள்ளன்னு கேட்பீங்க என்பதனால தான் நான் அவங்களுக்கு தடுத்தும் கூட அவங்க கேட்கல, அதனால் அவங்கள்ட்ட நான் சொல்லலை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயந்த தன்மை உள்ளவங்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு வழிபடக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் கொஞ்சம் தணிஞ்சு இப்போ இவனை பார்த்தாங்க, சாமிரியை பார்த்து கேட்டாங்க, கால ஃபமா ஹத்துபுக்கு யா சாமிரி, சாமிரியே உனக்கு இந்த மாதிரி சேலை செய்கிறதுக்கு என்ன தூண்டிச்சது, நீ ஏன் இவ்வாறு செஞ்சாய், என்ன காரணம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை பார்த்து கேட்டாங்க. சாமிரி இருக்கிறானே இவன் அஹ்லே பாஜர் என்ற ஊரை சேர்ந்தவன், அவங்க மாட்டை வணங்கக்கூடிய சமுதாயமாக இருந்தாங்க, அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் அவன். அவனுடைய உள்ளத்தில் மாட்டுடைய இபாதத் உள்ளத்தில் நிரம்பி இருந்துச்சு. எப்போ இஸ்லாம் பனி இஸ்ராயல்களும் மிகைத்து இஸ்லாம் தான் மெயின் மார்க்கமாக ஆகிட்டதோ, அப்போ அந்த நேரத்தில் இவனும் அவங்களோட கூட சேர்ந்து கொண்டான். ஆனால் உள்ளத்தில் அந்த கண்டுக்குட்டி வணங்கி கொண்டிருந்த மாட்டுடைய மோகம் ஒன்று இருந்துச்சு. அவனுடைய பேர் மூசா இப்னுல் லஃபர் என்று அவனுடைய பேராக இருந்துச்சு என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. சாமிரியுடைய பேர் மூசா இப்னுல் லஃபர். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அவன் கிர்மான் என்ற ஊரை சேர்ந்தவனாக இருந்தான். கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுங்க, சாமுரா என்ற ஊரை சேர்ந்தவனாக இருந்தான். இப்போ அவன்கிட்ட கேட்டோன்னு அவன் சொன்னான், கால பசுருத் பிமாலம் எபுசுரு பிஹி, யாருமே பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த நேரம் ஃபிரௌனுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி அவங்கள நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ அவங்களுடைய கால் அடிப்பட்ட இடத்துலேருந்து மண்ணை நான் எடுத்துக்கொண்டேன். கபல் து கபுதத்து மின் அசரி ரசூல், அந்த தூதுவருடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதத்துடைய அந்த பட்ட இடத்துலேருந்து அவனுடைய அதாவது குதிரையுடைய பட்ட இடத்துலேருந்து நான் மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன். அதிகமான கருத்து அவனுடைய குதிரை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த குதிரையுடைய கால் அடிப்பட்ட இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டான். அப்போ கை நிறைய மண் எடுத்துக்கொண்டு தான் இப்போ அதை அந்த மாட்டை அதாவது முதலாய் பனி இஸ்ராயலுடைய நகைகள் எல்லாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எரிக்க சொன்னாங்க. கிபித்திகள் எடுத்துகிட்டு வந்தது அந்த நகைகள், இதே மாதிரி தங்கம், வெள்ளி, பாத்திரங்கள், உலோகங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு இருந்த இடத்துல தான் அந்த மண்ணை போட்டோடனே அது ஒரு கண்டுக்குட்டியோட உருவம் எடுத்து ஆகிட்டது. அவனே செஞ்சான், அதில் ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி செஞ்சு எடுத்தான் உருக்கப்பட்ட அந்த உலோகங்கள் இருந்து. இப்போ காற்று அதனுடைய பின்துவாரம் வழியாக நுழைஞ்சி வாயால் வந்து கொண்டிருந்துச்சு. அது ஒரு சத்தம் போடுற மாதிரி கத்துற மாதிரி இருந்துச்சு. இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, சாமிரி அந்த ரசூல் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் கண்டான். இப்போ அவனுடைய உள்ளத்தில் வந்துச்சு, இந்த மனிதனுடைய இந்த மலக்குடைய காலடி படக்கூடிய, அதாவது அவங்க வந்த குதிரையுடைய காலடி படக்கூடிய மண்ணை நீ எடுத்துக்கொண்டால் நீ ஏதாவது ஒன்றில் நீ போடுவேன்னு சொன்னால் அது ஆகிவிடும். அந்தளவுக்கு அவன் மனசில் உதயம் ஒன்று வந்துச்சு. அதை எதை தயாரிக்கிறோமோ அது உருவாக்கலாம்னு. அதனால் அந்த காலடிப்பட்ட மண் அவன் எடுத்துக்கொண்டான். இப்போ அவனுடைய கையில் வச்சுக்கொண்டு அது அப்படியே அந்த ஈரத்தன்மை உள்ளது கூட காஞ்ச மாதிரி ஆகிட்டது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வாக்களித்த பிரகாரம் தூர் சினா மலைக்கு போயிட்டாங்க அல்லாஹ் தரிசிக்கிறதுக்காக வேண்டி. பனி இஸ்ராயல்கள் இப்போ இந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி ஃபிரௌனுடைய மக்கள், அதாவது கிபித்திகளுடைய ஆபரணங்களை அவங்க இரவலாக வாங்கி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி இவங்களுடைய பொருள்களும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதைத்தான் சாமிரி என்ன செஞ்சான்,
முந்தைய ரிவாயத்தில் வந்திருக்குது, ஹதரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது உங்களுக்கு பாவிக்கிறது ஹலால் இல்லை, அதனால் ஒரு குழியில் போட்டு நீங்கள் அதை எரிச்சிடுங்கண்டு. இந்த ரிவாயத்தில் இன்னொரு ரிவாயத் படி, கிரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் படி வருது, சாமிரி அவங்கள பார்த்து சொன்னான், நீங்கள் இந்த நகைகள் எடுத்துகிட்டு வந்தது இந்த நோக்கத்தில் தான், அதனால் இதெல்லாம் ஒன்று சேருங்க என்று சொல்லி ஒன்று சேர்த்தான். அதுக்கு பிறகு அதை நெருப்பு மூட்டி உருக்கினான். இப்போ சாமிரி இவருடைய உள்ளத்தில் வந்துச்சு, நீ இந்த மண்ணை இதில் போட்டு நீ ஆகுன்னு சொன்னால் ஆகிடும், அதாவது கண்டுக்குட்டியாக ஆகுண்டா கண்டுக்குட்டியாக மாறிடும் என்று அவனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் உதிப்பை போட்டான். எப்படி அந்த மண் எடுத்து போட்ட உடனே அவன் சொன்னான், குன் இஜ்ரன் ஜசதன் லஹு ஹுவார், நீ ஆகுன்னு சொன்னால் அது அப்படி ஒரு சத்தம் வரக்கூடிய ஒரு மாடாக அது கண்டுக்குட்டியாக மாறிட்டது. உடனே இவன் சொன்னான், ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா, இதுதான் உங்களுடைய கடவுளும் மூசாவுடைய கடவுள் என்று அவன் சொன்னான். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன்னு சொன்னான், ஃபனபது தூஹா, அதனால தான் நான் இப்போ இந்த மண்ணை போட்டேன், வக்கதாலிக்க சவ்வலத்தினி நஃப்சி, இவ்வாறு தான் என்னுடைய என்னுடைய நஃப்சிக்கு எனக்கு அலங்கரித்து காட்டினது, இதை செய்து சொன்னதை நான் செஞ்சேன் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், கால ஃபத்ஹப், சரி நீ இப்போ உனக்குள்ள தண்டனை என்னண்டா, அந்த கூல ஃபைனலக்க ஃபில் ஹயாத்தி அந்த கூலலா மிஸ்ஸாஸ், உன் வாழ்க்கை ஃபுல்லாக அவனுடைய தண்டனை என்னென்று சொன்னால், நீ எதையும் தொடக்கூடாது, யார் ஒன்றை தொட்டாலும். நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய், நான் அந்த மண்ணை பிடிச்சேன், அதை எடுத்தேன், அதை போட்டேன், அதால் இவ்வளோ ஆனது நீ சொல்லி கொண்டிருக்கிறாயே, அதனால் உனக்கு தண்டனை என்று சொன்னால் லா மிஸ்ஸாஸ், மக்களை தொடக்கூடாது, மக்கள் என்ன தொடக்கூடாது, நானும் மக்களை தொடக்கூடாது. அப்படி சொல்லிக்கொண்டே அவனுடைய காலத்துக்கு அழிந்து அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இன்னலுக்கமோ இதன், உனக்கு கியாமத்தின் நாளில் என்ற ஒரு நாள் உனக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, லன் துஹ்லஃபா, அந்த நாளையில் நீ ஒரு நாளும் தப்ப முடியாது. இதெல்லாம் எத்தனை மக்கள் நீ வழிகெடுத்தாயோ எல்லா மக்களுக்குள்ள தண்டனைகளும் வேதனைகளும் உனக்கும் கொடுக்கப்படும். அப்போ அந்த கூலலாம் மிஸ்ஸாஸ் என்பதை அவங்களுக்கு தண்டனையாக கொடுத்தாங்க. அவன் வாழ்கிற காலமெல்லாம் அவன் மக்களும் சொல்லுவாங்க, இன்றைக்கு அவனுடைய சந்ததியை சேர்ந்த மக்களும் சொல்லி கொண்டிருக்கிறான் லா மிஸ்ஸாஸ் என்று சொல்லி கொண்டிருப்பாங்க. அடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைனா மறுமையில் கியாமத்து நாளில் அவனுக்கு வேறு பயங்கரமான தண்டனை இருக்குது, அதை விட்டு நான் லன் துஹ்லஃபன், அதை விட்டு நீ மறைய முடியாது, தப்ப முடியாது. அடுத்த சொன்னாங்க, வந்துர் இலா இலாஹிக்க அல்லது லல்த் அலைஹ ஆகிஃபா, எந்த கடவுள் மீது நீ தரிப்பட்டிருந்தாயோ, எதை நீ வணங்கி கொண்டிருந்தாயோ அதை நீ பாரு, லனுஹர்ரி கன்னஹு, அதை நாங்கள் எரிப்போம், அதை நாங்கள் எரித்து அதை அப்படியே கரைச்சி அந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் அப்படியே உருகிட்டது, அப்படியே ரத்தமாகவும் சதக்கட்டி மாதிரி உருகி போச்சு. பிறகு நெருப்பில் எரிச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த சாம்பலை கொண்டு போய் கடலில் வீசினாங்க. அதனால தான் சொன்னாங்க, சும்மா லனன் சிஃபன்னஹு ஃபில் யம்மி நஸ்ஃபா, இதை நாங்கள் கடலில் கொண்டு போய்த்து நாங்கள் அதை கரைச்சிடுவோம் என்று சொன்னாங்க அந்த சாம்பலை. அதே போல் சொன்னாங்க, இன்னமா இலாஹுக்குமுல்லாஹுல்லதி லா இலாஹில்லாஹு, உங்களுடைய அல்லாஹ் இந்த தெய்வம் அல்ல, இந்த சிலை அல்ல, இந்த கண்டுக்குட்டி அல்ல, மாறாக உண்மையான இறைவன் யார் தெரியுமா, அவங்களை படைச்சு பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அல்லது லா இலாஹில்லாஹு, அவனைத்தவர் வணக்கத்துக்குரிய நான் யாரும் இல்லை, வசிய குல்ல ஷைஇன் இல்மா, அவன் அனைத்து இல்முகளையும் அனைத்து விஷயங்களுடைய இல்மு அவன் அடைந்திருக்கின்றான். நீங்கள் இந்த வணங்கின இந்த சிலை இருக்குது, இது வணக்கத்துக்கு தகுதியற்றது, உண்மையான அவன் அல்லாஹ் தான், அவன் பக்கம்தான் எல்லா படைப்பினங்களும் தேவையாக இருக்கின்றது. வசிய குல்ல ஷைஇன் இல்மா, அவன் அனைத்து வஸ்துக்களுடைய இல்மையும் அடைந்திருக்கின்றான், அவனுக்கு எல்லா செய்திகளும் தெரியும், எந்த ஒன்று அவனுடைய பார்வை விட்டு மறையாது. அமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா லில்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தஅதாஹா குல்லும் ஃபி கிதாபின் முபீன். அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறான். அவன் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களையும் அதனுக்கு ரிஸ்குடைய பொறுப்பும் அவன் மீது தான். இதே மாதிரி அது எங்கே வசிக்குது, எங்கே மரணிக்கும் என்பதை எல்லாம் அறிந்திருக்கின்றான். அனைத்தும் அல்லாஹுடைய வேதத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், கதாலிக்கு நக்குஸ் அலைக்கும் மின் அம்பாஇ மா சபக் மா கத் சபக், நபியே இவ்வாறு தான் நாங்கள் சென்று போன சம்பவங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டுகிறோம்.
இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஃபிரௌனோடு நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் பகிரங்கமாக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். இதெல்லாம் சென்று போன சம்பவங்கள். இதை எந்த கூடுதல் குறை இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கின்றோம். வக்கது ஆத்தைனாக்கு மில்லதுன்னா திக்ரா, இவைகளை எங்களுடைய புறத்திலிருந்து இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கியிருக்கின்றோம். இதில் எந்த பாத்திலும் வராது, எந்த குழப்பங்கள் வராது, எந்த பிழைகளும் வராது. இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து தெளிவாக இறக்கப்பட்ட குர்ஆன். ஏனைய எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. இது ஒரு பூர்த்தியான அனைத்து நலவுகளையும் அனைத்து சிறப்புகளையும் உள்ளடக்கிய உயர்ந்த ஒரு வேதத்தை தான் நபியே உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். எனவே மன்னா அரத அன்ஹு, யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கின்றார்களோ ஃபைன்னஹு யஹ்மிலு யௌமல் கியாமத் விஸ்ரா, நிச்சயமாக அவர்கள் இந்த குர்ஆனை புறக்கணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதை பின்பற்றாமல் என்னுடைய விலக்கல்களை தவிர்ந்துகளும் இல்லை, என்னுடைய ஏவல்களை பின்பற்றவும் இல்லை, நேரான பாதையை தேடி பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவங்க வழிகட்டு நரகத்துக்கு போய் சேர்வார்கள். கியாமத்திர நாளையில் அவங்க பாவத்தை தான் சுமந்தவர்களாக வருவார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், வமன் யக்ஃபுர் பிஹி மினல் அஹ்ஸாபி ஃபன்னாரு மவ்இது, யார் இந்த குர்ஆனை நிராகரிக்கின்றார்களோ, இந்த கூட்டம் அரபி சமுதாயத்திலிருந்து யாரெல்லாம் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகம்தான் தகுதி என்று அல்லாஹ் சொல்கிறான். யாராக இருந்தாலும் குர்ஆனுக்கு மாற்றமாக வாழ்வாங்கன்னு சொன்னால், குர்ஆனுடைய கட்டளைகளை எடுக்காமல் குர்ஆனுடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்ளாமல் வாழ்வாங்க என்று சொன்னால் அவங்க குர்ஆனை புறக்கணிப்பவர்கள், அவர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கின்றது. அவங்க அரபியர்களாக இருக்கலாம், அஜமிகளாக இருக்கலாம், வேதக்காரர்களாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம், எல்லாருக்கும் இந்த தண்டனை இருக்கின்றது. என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், லி உன்திரக்கும் பிஹி வமன் பலக், உங்களுக்கு நான் இதை எச்சரிக்கை செய்கிறேன். இது மாதிரி குர்ஆன் யாருக்கெல்லாம் போய் சேர்கிறதோ அவர் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையாக அந்த குர்ஆன் எல்லாம் தந்திருக்கின்றான். எனவே நான் அழைக்கின்றேன், யார் என்ன பின்பற்றாங்களோ இந்த குர்ஆனை பின்பற்றுவார்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். யார் மாறு செய்வாங்களோ புறக்கணிப்பார்களோ அவர்கள் வழிகட்டு உலகத்திலே மோதவிகளாக மாறுவார்கள், மறுமையில நரகம் போய் சேர்வார்கள். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹி, அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அதை விட்டு அவங்க திரும்ப முடியாது. வஸா அலஹும் யௌமல் கியாமத்தி ஹிம்லா, கியாமத்தின் நாளில் அவங்க சுமக்கக்கூடிய சுமை இருக்குது, நெருப்பும் வேதனையும் கஷ்டங்களும் துன்பங்களும், இது ரொம்ப பயங்கரமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்த ஆயத்துக்கள் அல்லாஹ் சொல்றான், யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர், அந்த நாள் இருக்கின்றதே சூர் ஊதக்கூடிய நாள். வ நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஸுருகா, நாங்கள் காஃபிர்களை குற்றவாளிகளை நீல கலரில் நாங்கள் எழுப்புவோம். அப்படின்னா கண்கள்லாம் நீளமாக இருக்கும். ஏண்டா அந்த பயங்கரமான திருக்கத்தின் காரணமாக கண்களுடைய கலர்கள் கூட மாறி இருக்கும். சஹீஹான ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரை பற்றி கேட்கப்பட்ட நேரம் கர்னுன் யுன்ஃபஹு ஃபீஹி, சூர் என்று சொல்லதிக்குதே அது ஒரு ஊது குழல், அதில் ஊதப்படும் என்று சொன்னாங்க. இன்னொரு வாயத்தில் வருது, கைஃப அன்ஆமு வசாஹிபுல் கர்ன் கதில் தக்கமல் கர்ன், நான் எப்படி வாழ்க்கையில் இன்பம் அடைகிறது. அந்த சூருதக்கூடியவர் அவர் சூரை தன்னுடைய வாயில அந்த கொம்பை வாயில வச்சு கொண்டிருக்கிறார். வஹனா ஜபஹதஹு வந்ததர யுதனலஹு, அவர் தன் நெற்றியை குனிஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஆனால் காதுடைய கவனத்தை முழுவதும் அவருக்கு அனுமதி கொடுக்கப்படும் வரை அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஊது என்று சொன்னால் ஊதிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப நக்கூல், அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது என்ன செய்கிறேன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, கூலு ஹஸ்புன் அல்லாஹு நிமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல்னா, நீங்கள் சொல்லுங்கண்ணா அல்லாஹு எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பு சாட்டுறதுக்கு பொருத்தமானவன், அவனு மீதே நாங்கள் தவக்குள் வைக்கின்றோம். அப்போ அடுத்தது அல்லாஹ் சொல்லுவான், அந்த தினத்தில் வனஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஸுர்கா, கண்கள் நீளம் பார்ச்சவர்களாக அவர்கள் எழுப்புவோம். யதகாஃபதூன பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வாங்க, ரகசியம் பேசிக்கொள்வாங்க. சிலரை பார்த்து கேட்பாங்க, இல்ல பிஸ்தும் இல்லா அஷ்ரா, நீங்கள் ஒரு 10 நாள் தானே தங்கினீங்க என்று சொல்லுவாங்க. ஒரு 10 அவ்வளோதானே தங்கினோம் என்று பேசிக்கொள்வாங்க. அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள், ஒரு 10 நாள், அது மாதிரி மிச்சங்காலம் உலகத்தில் வாழ்ந்த மாதிரி அவளுக்கு தெரியாது. நஹ்னு பிமா யக்கூலூன், அல்லாஹ் தஆலா சொன்னால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவங்களோட செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க என்ன ரகசியம் பேசிக்கிறாங்க என்பதும் தெரியும். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எங்கெங்கெல்லாம் மக்கள் என்னென்ன பேசிக்கிறாங்களோ அனைத்தும் அல்லாஹ் சொல்ல எனக்கு தெரியும். இது யக்கூல் அம்சலுகும் தரீகத்தன், அப்படின்னா அவங்கள பூர்த்தியான அறிவுள்ளவங்க சொல்லுவாங்க, இல்ல பிஸ்மில்லா யௌமன், நீங்கள் வாழ்ந்ததிக்குதே ஒரே ஒரு நாள் தான். அப்படின்னா
மறுமையுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் மறுமையுடைய காலத்துக்கு முன்னாடி உங்களோட உலகத்துடைய வாழ்க்கை ஒரே ஒரு நாள் தான். ஏன்னா முழு உலகம் இருக்கிறதே, அதனுடைய நேரங்களை எவ்வளோ நிர்ணயித்தால் இரவு பகல் அனைத்தையும் சேர்த்தாலும் மறுமையுடைய ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளை மாதிரி தான் இருக்கும், கொஞ்ச நேரம் மாதிரி தான் இருக்கும். இந்தளவுக்கு மறுமையுடைய நாள் விசாலமான நாள். அப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொன்னால், உலகத்தில் வாழ்ந்த காலத்தை அவங்க கொஞ்ச காலமாக அவங்க கருதுவாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயோம தக்குமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன மா லபிஸு கைர ஸாஅ. கியாமத்து நாளில் நேரத்தில் கியாமத்து நாள் வரும் பொழுது முஜ்ரிமீன்கள் குற்றவாளிகள் சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம்தான், ஒரு மணித்தியாலம் அல்லது ஒரு ஒட்டகத்திலிருந்து பால் கறக்கக்கூடிய நேரம்தான் உலகத்தில் நாங்கள் வசித்தோம் என்றும் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா கேட்குறான், அவலம் நுஅம்மிருக்கும் ததக்கர ஃபீஹி மன் ததக்கர வஜாஅக்கும் நதீர். என்ன உங்களுக்கு நாங்கள் புத்தி பெறக்கூடிய மக்கள் புத்தி பெறுற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கலையா? உங்களிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடியவங்க உங்கள்கிட்ட வரலையான்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். இதே மாதிரி இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்கிறான், கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன். நீங்கள் உலகத்தில் எத்தனை வருடங்கள் நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தீங்க? கௌலு லபிஸ்னா யோமன் அவு பஅத யௌம் ஃபஸ்ஸலில் ஆத்தீன். சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு நாள் வாழ்ந்தோம், உலகத்தில் வாழ்ந்த காலம் ஒரு நாள் அல்லது அதை விட கொஞ்ச நேரம்தான், நீங்கள் சரியாக கணக்கு பார்த்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இப்போ அறிஞ்சு கொள்கிறீர்களா நீங்கள் கொஞ்ச நாள் தான் உலகத்தில் வாழ்ந்தீங்கன்று? அப்போ இந்த கொஞ்ச காலத்தில் ஏன் நீங்கள் அழிஞ்சு போன அந்த வாழ்க்கையில் நிரந்தரமான வாழ்க்கைக்கு ஏன் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கல? நீங்கள் மறுமை இந்த விஷயம் உங்களுக்கு உலகத்தில் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அழிந்து போகக்கூடிய துனியாவை விட நிரந்தரமான மறுமைக்கான முன்னுரிமை கொடுத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அதுக்கு மாற்றமாக தலைக்கீழாக வாழ்ந்தீங்க, உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று வாழ்ந்தீங்க. அதனால் உங்களுடைய முடிவும் ரொம்ப மோசமானதை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பி அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்றி அனுகொலிப்படக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரும் ஆக்கிடுவானாக. கியாமத்து நாளுடைய திருக்கத்திட்டும் பாதுகாத்து மேலான சொர்க்கத்தின் உடைத்தருவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.